ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது 2021 சீன் அப்படியே ரிப்பீட் ஆக இருக்கிறதாக சிலர் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வரான மறைந்த ஜெயலலிதாவின் அவர்களினுடைய ரூட்டை கடைபிடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக சீனியர்களும் மற்றவர்களும் பார்த்திங்க அப்படின்னா நடு வழியில் சிஎம் அவர்களுக்கு கொடுத்த ஷாக் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய மெகா பிளானையே லாக் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றின சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸோட இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அரசியல் சூழல் வெப்பமடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அதிரடி அரசியலை பின்பற்றி திமுகவை ஒரு ஊழல் கட்சியாக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டது. கடந்த 2021 ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அப்போதைய திமுகவின் முக்கிய மூத்த தலைவர்களான வீரபாண்டி, ஆறுமுகம் மற்றும் KN நேரு ஆகியோர் மீதான நில அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு மற்றும் ஊழல் புகார்களின் அடிப்படையில் அடுத்தடுத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவத்தை முன்னுதாரணமாக கொண்டு தற்போதைய திமுக நிர்வாகிகள் மீது சட்ட ரீதியான நெருக்கடிகளை உருவாக்க முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு எதிரான முறைகேடு ஆதாரங்களை சேகரிக்கும் முயற்சியில் அரசு அதிகாரிகளின் தரப்பில் இருந்து போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றும் இதனால் விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளும் குற்றச்சாட்டுகளும் எதிர்பார்த்த வேகத்தில் முன்னெடுத்து செல்ல முடியாமல் தாமதமடைந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இந்த விஷயம் அப்படிங்கிறத மேலும் பரபரப்ப அரசியல் களத்தில் அதிகரிக்க செய்திருக்கிறது. இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ தாவிக ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றும் வருகிறது. பட்ஜெட் பற்றிய கருத்துக்களை கடந்த தாவிக திமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. பல்வேறு சுவாரஸ்யமான விவாதங்களும் நடக்கின்றன. சொந்தமாக வண்டி இல்லாததால சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வாகனம், உடன்பணியாற்ற உதவியாளர் வசதி செய்து கொடுக்குமாறு MLA ஜோதிமணி கோரிக்கை வைத்தார். அவரின் கோரிக்கையை ஏற்று முதல் முறை MLA ஆனவர்களுக்கு கார் உதவியாளர் வசதி செய்து கொடுக்க விஜய் முடிவு செய்திருக்கார். சட்டசபையில் தாவிக முதல் பட்ஜெட்டை கடந்த 5ஆம் தேதி தாக்கல் செய்தனர். பட்ஜெட் மீதான விவாதம் சட்டசபையில் சூடுபிடித்திருக்கின்றன. MLAக்கள் தொகுதி சார்பாக பல்வேறு கோரிக்கை வைப்பது வழக்கம். முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு MLAக்கள் மனுக்கள் மூலமாக தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை கோரிக்கைகளாக வழங்குவார்கள். இந்நிலையில் விசிகாவின் காட்டுமன்னார் கோவில் MLA ஜோதிமணி சட்டமன்றத்தில், ஐயா, இது என் சொந்த கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான கோரிக்கை, இதை பற்றி தங்களிடம் ஏற்கனவே கடிதமாகவே கொடுத்திருக்கேன். நான் 280 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துதான் சட்டமன்றம் வருகிறேன். பஸ் அல்லது ரயிலில் வருவதற்கு அலவன்ஸ் கொடுக்கிறீர்கள். சட்டமன்றத்தில் தனி வண்டியில் வருவதற்கு என்னிடம் சொந்தமாக வண்டி இல்லை. வாடகை வண்டியில் தான் சட்டமன்றம் வருகிறேன். என்னுடைய தொகுதி 40 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளது. மக்களின் பிரச்சினை தொடர்பாக தொகுதிக்குள் பயணித்து குறைகளை கேட்பதற்கு வாகன வசதி கிடையாது. உடன் ஒரு செயலாளர் வைத்து கொண்டு அவருக்கு ஊதியம் கொடுப்பதற்கும் என்னிடம் வசதி இல்லை. இப்படித்தான் இன்றைக்குள்ள முக்கால்வாசி சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றனர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் உள்ளிட்ட மற்ற வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். காலணி கூட அணிய முடியாத சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கின்றனர். காலணி வாங்குவதற்கு கூட வசதி வாய்ப்பு இல்லாத MLA பணியாற்றுகிறார்கள். இந்த சூழல்ல லஞ்சம், லாவண்யம் இல்லாத அரசாங்கத்தை கொடுப்பதாக கூறியிருக்கும். அதற்கு நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் பார்த்து கொள்ளுமாறு உண்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு சபாநாயகர் JCT பிரபாகர் அளித்த பதில், மாண்புமிகு உறுப்பினர்
உறுப்பினர் உட்காருங்கள். உறுப்பினர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நேர்மையுடன் உண்மையாக பணியாற்றும் போது ஏற்படும் சிரமங்களை சொல்லியிருப்பதாக கருதுகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள், தமிழக சட்டமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினர், நற்பணி சங்கத்தினரும் சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அவையில் இருக்கார். நேரடியாகவே அவரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன். அவரின் கரங்கள் அள்ளி கொடுக்கும் கரங்கள். அந்த வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துள்ள கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்றார். எம்எல்ஏவின் கோரிக்கை சமூக வலைதளங்களில் வைரலானது. ஜோதிமணியின் கோரிக்கையை ஏற்று எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது குறித்து தலைமை செயலக வட்டாரங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல் முறை எம்எல்ஏ ஆனவர்களுக்கு கார் வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்திருக்கார். தொகுதி அலுவலகத்திற்கு ஒரு கார் என்கிற அடிப்படையில் கார் வாங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா. அதை எம்எல்ஏவாக இருப்போர் பயன்படுத்தலாம். இதேபோல முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு உதவியாளர் நியமனம் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் இது தொடர்பாக அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல சினிமா நடிகராக இருந்து அரசியல்ல என்று வெற்றி பெற்றிருந்தாலும் விஜய் தற்காலிக கவர்ச்சி தான் அப்படின்னும், திமுக நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்டது அப்படின்னும் திண்டுக்கல் லியோனி குறிப்பிட்டிருந்தார். போரூர் அருகே நடைபெற்ற கலைஞர் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி, நடிகர் விஜய் மற்றும் அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சி குறித்து தனக்கே உரிதான பாணியில் சுவாரஸ்யமான நயாண்டி கருத்துக்களை தெரிவித்து பேசியிருந்தார். சென்னை போரூர் அடுத்த காரம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கலைஞர் நிறைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி, நடிகர் விஜய் மற்றும் அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் அரசியல் வருகை குறித்து தனக்கே உரிதான நகைச்சுவை மற்றும் அரசியல் நயாண்டி பாணியில் விரிவாக பேசினார். திரையில் சூப்பர் ஸ்டாராக ஜொலிப்பதும் திரையரங்குகளில் கைதட்டல் பெறுவதும் வேறு, நிஜ வாழ்க்கையில் மக்களோடு மக்களாக நின்று கள அரசியல் செய்வதும் முற்றிலும் வேறு என்று சுட்டிக்காட்டிய அவர், விஜயின் அரசியல் வருகையையும் அவரது மாநாட்டு பேச்சுக்களும் வெறும் தற்காலிக கவர்ச்சியாக மட்டுமே இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். சினிமா பிரபலத்தை கண்டு அரசியலுக்கு வந்துவிடலாம் என நினைப்பது எளிது, ஆனால் அரசியல் களத்தில் நின்று வெல்வது கடினம் என்ற பாணியில் கலாய்த்த அவர், திமுகவின் நீண்ட கால வரலாற்று பின்னணியையும் பல சதாப்தங்களாக கட்டி எழுப்பப்பட்ட ஆழமான மக்கள் செல்வாக்கையும் நேற்று தொடங்கப்பட்ட பொது கட்சிகளால் அவ்வளவு எளிதில் அசைக்க முடியாது என்று ஆணித்தரமாகவே தெரிவித்தார். மேலும் தேர்தல்கள் என்று வந்துவிட்டால் திமுகவின் அசைக்க முடியாத வளத்தையும் அதன் தொண்டர்களின் உழைப்பையும் எதிர்கொள்வது எந்த புதிய கட்சிக்கும் சாத்தியமில்லை என்று லியோனி பேச, கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகமடைந்ததாக கூறப்படுகிறது.